பிரியா லவன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வருகை தருகின்றார். வாருங்கள். தமிழ் தாய்க்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். அதே போல அவையில் அமர்ந்திருக்கும் இளம் தம்பதியினர் இருவரோடு தலைமை தாங்கிய வாசுதேவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சிற்றுண்டி சாப்பிட்ற நேரத்தில் சிறுவர் தமிழ் அமுதம் பற்றி பேச அழைத்திருக்கிறீங்க. மன்னிக்கோணும், இதற்கு பிறகு சிற்றுண்டி தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு 2 பெரிய விடயத்தை நான் பேச விரும்புகிறேன். சமத்துவம் 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 என்று நாங்கள் பத்திரிகைகள்லையும் இதழ்கள்லையும் பேசுவது தான் உண்டு. இங்கு அழகான ஒரு சமத்துவம் எங்கள் முன் இருக்கிறது. அழகான வழிகாட்டிகளாக இருவரும் அமர்ந்து கொண்டு இருவரும் சரிபாதி நூல்களை இங்கு இலக்கிய இந்த விழாவில் கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. இங்கே நிறைய சான்றோர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய துணைவியாரையும் கொண்டு வந்து உங்களோடு இணைத்து நிகழ்ச்சியை செய்தால் நாங்கள் மகிழ்வோம். நாங்களும் அவ்வழியே தொடர்வோம். அதுக்கு அடுத்தது சித்த மருத்துவம் என்று பேசினார்கள். ஆனால் மருத்துவருக்கு மருத்துவம் கிடைக்காதுன்னு சொல்லுவினோம். இங்கே 2 பேர் இளங்கோ ஐயா அவர்களும் பத்மா இளங்கோ ஐயா அம்மா அவர்களும் கண்ணாடி போடையில் நான் அப்போதக்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ராஜன் அண்ணா மெசேஜ் அனுப்பினா அவர் கண்ணாடி இல்லாமல் அந்த மெசேஜை வாசிக்கிறார். அப்போ உண்மையிலேயே இவர்கிட்ட நாங்கள் மருத்துவம் பெறத்தான் வேணும். தொடர்ந்து லென்ஸ் போட்டிருக்காரு. இன்றைக்கு உண்மையிலேயே இலக்கிய பரப்புன்றது குறுகி இருந்தாலும் ஆனால் விருந்தும் இருக்குது என்று சொல்லலாம். அவரவர் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னுக்கே முகுந்தன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், துரைசிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், மனு அண்ணா இருக்கிறார்கள், இன்னும் பல பேர் எங்களுடைய சோபாசக்தி அண்ணா இருக்கிறார்கள். போன்றவர்கள் எல்லாம், சதீஷ் போன்றவர்கள் எல்லாம் இலக்கியத்தை வளர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு பணி சுமையிலும் கூட தமிழ் இலக்கியத்தை வளர்க்க அவர்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை யாருக்கு கடத்த போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நேற்றும் கூட வளர் கூட்டத்தில் நாங்கள் இதை பற்றி கலந்துரையாடினோம். அதற்கான ஒரு விடையாக சிறுவர் தமிழ் அமுதம் என்ற ஒரு அழகான சிறுவர்களுக்கான பாடல் தொகுப்பு நூல் என் கையில் இருக்குது. இந்த நூலை எழுதி வழங்கி இருக்கிறவர் அம்மா பத்மா இளங்கோ அவர்கள். இவர் 12 நூல்களை சிறுவர்களுக்காக எழுதியிருக்கிறார். இலக்கியத்துறையில் குறிப்பிடத்தக்க ஒரு பயிற்சியை பெற்று 2012ஆம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்காக தமிழ்நாடு சின்ன பாரதி இலக்கிய அறக்கட்டளை வாயிலாக அவருக்கு ஒரு விருதும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விடயம். அரசியலும் மிகப்பெரிய இலக்கியங்களையும் தலைவர் கொண்டு நடத்த ஒரு தாயார், அதுவும் ஆசிரியராக குழந்தைகளை வழிகாட்ட இலக்கியம் எழுதியிருக்கிறார். சிறப்பு. இந்த இலக்கியத்தை பற்றி நான் நிறைய பேச வரையில என்னன்னு சொன்னால் இதில் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களை எல்லாம் நான் எங்களுடைய கோகிலா சொன்னது போல கதை போல சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த பாடல்களை எல்லாம் எப்படி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு செல்வது என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்திருக்குது. என்னுடைய மகன்கிட்ட இந்த நூல் கிடைச்சோன்னா கொண்டு கொடுத்தேன். 11 வயது, இதை நீ வாசி என்று. அவன் வாசித்து போட்டு கொஞ்சம் தனக்கு பிடிச்சது சிலது பிடிக்கலையென்று குறை கூறுறது எங்களுடைய வழக்கம். அவனுக்கும் அப்படித்தான். அப்போ பிடிச்சது பிடிக்கலைன்னு சொல்லி போட்டு விட்டுட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு பாடல் நீ கட்டாயம் பாடமாக்கி சொல்லணுமெண்டு சொல்லி போட்டு நான் என்ன செய்தேன், தொலைபேசியோடு இருந்தேன். அவன் படிப்பானா? அந்த பிள்ளையத்தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். வாசிப்பை தூண்டணும் என்று சொல்லி போட்டு தொலைபேசியை நாங்கள் வச்சு கொண்டிருந்தால் குழந்தைகள் எப்படி வாசிப்பார்கள்? ஆகவே இந்த இரவு நேர உணவை எப்படி ஒன்றாக சேர்ந்து நாங்கள் உண்ண வேண்டும் என்று விரும்புகிறோமோ, வெளிநாட்டவரிடம் நாங்கள் கற்றுக்கொள்ளும் மிக அழகான விடயம் இரவு நேர உணவை கூடத்தில் ஒன்றாக இருந்து உண்ண வேண்டும். அதே போல இந்த வாசிப்பையும் இரவு நேரத்தில் தொலைக்காட்சியையும் கைத்தொலைபேசியை நிறுத்திவிட்டு ஒன்றாக இருந்து வாசித்தல் செய்ய வேண்டும். அந்த வாசிப்பை கலந்துரையாடல் செய்ய வேண்டும். 3 வயது குழந்தை இவனுக்கு என்ன தெரியும் என்று நாங்கள் கேட்டுவிடக்கூடாது. அவர்களிடம் வாசித்தலை கொடுத்து அல்லது ஒரு பாடலை கற்றுக் கொடுத்து அல்லது ஒரு நூலை கொடுத்து வாசிக்க சொல்லிப்பட்டு கதை சொல்லிகளாக அவர்களை மாற்ற வேண்டும். நாங்கள் குழந்தைகளாக மாறி கதைகளை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆர்வமாக அந்த கதைகளை வாசிக்க தொடங்குவார்கள். நானும் சிறந்தவன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வளருவார். இது என்னுடைய விருப்பம். அதே போல மிக அழகான 23 பாடல்கள் இந்த தொகுப்பில் இருக்குது. 28 கதை பாடல்களும் 2 பாடல்களுக்கான கதைகளும் அறநூல் சார்ந்த கதைகள் சொல்லலாம், அறவழியை கூறும் கதைகள் சொல்லலாம்.
நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி பாடல்களாக விலங்குகளோட பெயர்கள், மரங்களோட பெயர்கள், மலர்களோட பெயர்கள் என்று சொல்லி அந்த பெயர்களை உச்சரிக்க வச்சு வருது இந்த பாடல்கள். அதில் எனக்கு மிக பிடித்தது உண்டு, அன்பே கடவுள் என்று சொல்லி திருமூலரை சொல்றது போல அல்லாஹ், புத்தர், சிவன், இயேசு என்றே கடவுள் பல இருந்தும் எல்லார் வழியும் ஒன்றே யாம், அன்பே கடவுள் அறிவோம் நாம் என்று சொல்லி ஒரு சின்ன 4 வரி ஹைக்கு போல பாடல். இந்த பாடலை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாங்களும் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சாதி மத வேதம் எதுவும் இல்லாமல் நாங்களும் அன்போடு வாழலாம் என்றது என்னுடைய கருத்து. இன்றைய காலகட்டத்தில் நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சின்ன ஒரு விடயம் பார்த்தேன். ஒரு வெளிநாட்டவர் கேட்குறார், இந்த கிளாஸில் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் கேட்குறார் தன்னுடைய மகன்கிட்ட, இந்த கிளாஸில் எத்தனை இருக்கணும், எத்தனை வெளிநாட்டவர் இருக்கணும் என்று. அவன் சொல்கிறான், இல்லை இந்த கிளாஸில் எல்லாம் மாணவர்கள் தான் இருக்கணும் என்று. அப்போ அந்த குழந்தைகிட்ட அன்பு இருக்குது, பெரியவர்கள் நாங்கள் தான் அன்பை துளைத்து இருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்களும் கற்றுக்கொள்வதற்கான நூலாக இந்த நூலை நான் பார்க்குறேன். ஔவையாருக்கு தமிழ் சொன்ன கதை அழகன் முருகன் என்றதில் சுட்டப்பழம் சாப்பிட்ற கதையை ஒரு பாடலாக அழகாக பாடியிருக்கிறார். ஒரு சுட்டப்பழ கதை இப்போ குழந்தைகளுக்கு தெரியுமோ தெரியாது. என்ன பாட்டி பழம் சுடுதாண்டு அதை ஒரு காட்சிப்படுத்தலோடு நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் இந்த நூலில் வெள்ளை முயல் குட்டிகள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடலும் இருக்குது. இதில் அந்த முயல் முயற்சி செய்து கிட்டத்தட்ட சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற மாதிரி தான் அந்த கதை முடியுது. ஆனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று லஃபொந்தன் மாதிரி அவர் முடிக்காமல் என்ன சொல்லி முடிக்கிறான்னு சொன்னால், கிடைக்கவில்லை என்பதால் கூடாது என்று சொல்லாமல் கிடைத்திட மேலும் முயற்சித்தால் கிட்டும் வெற்றி உண்மையே என்று குழந்தைகளுக்கு முடியாதென்றால் விட்டு செல்லாதே, முயற்சி செய்ய என்று சொல்லி மிகவும் ஒரு ஆழமான விடயத்தை சொல்லி சென்றிருக்கிறார் அம்மையார் பத்மாவதி அம்மா அவர்கள். அதே போல பருத்த முதலையும் புத்தியுள்ள குரங்கும், இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கதை, ஒரு முதலைக்கு மேலே ஒரு குரங்கு பயணம் செய்யுது, குளத்தை தாண்டி போகுது, நடுவில் வரைக்கும் முதலை கேட்குது, உன்னை ஈரல் எனக்கு வேணுமெண்டு. நீ முதலே சொல்லியிருந்தா அங்கே காயை விட்டுட்டு வந்துட்டேன், இல்லை தந்திருப்பேன் என்ற கதை எல்லாருக்கும் தெரியும். அதை பாடலாக இங்கே பாடியிருக்கிறார். இதை எங்களுக்கும் ஒரு பழமையை எங்களுடைய இளம் வயதை மீட்பது போல குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறதோட ஒரு சிரிப்பான ஒரு நகைச்சுவையான கதையாகவும் இது இருக்குது. எங்கெங்கு நாங்கள் கெட்டித்தனத்தை கொண்டு தப்ப வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கூர்ணிக்கிற கதையாக இருக்குது. அதே போல் சின்ன பையனும் சிலந்தி வலையும் என்றதில் சிலந்தியின் வலையை ஒரு சிறுவன் உடைக்கிறான். அவனுடைய தோட்டத்தில் இருக்கிற சிலந்தி வலையை உடைக்கிறான். அடுத்த நாள் போய் பார்க்குறான், நாங்கள் சிலந்தி வலை கட்டுது. தன்னுடைய தாயாரை கூப்பிடுது. பாடல்கள்லாம் நான் கதையாக சொல்லி முடிக்கிறேன். தாயாரை கூப்பிட்டு காட்டுறார், அம்மா இங்கே பாருங்க, நேற்று நான் உடைச்சேன், திருப்பி கட்டியிருக்கேன். அப்போ அந்த தாயார் சொல்கிற, சிலந்தியின் உறுதியை பார்த்தியா எப்படி என்று, அதே போல் நீயும் என்ன நடந்தாலும் விடாது தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று சொல்லி முடிக்கிறார். மற்றது இதில் மிகப்பெரிய ஒரு விடயம், பாப்பா கணக்கு பாடல்கள், கணக்கு கூட்டல் கழித்தல்களை பாடல் வழியாக சொல்கிறார். ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லி சொல்லி இதை கூட்டிப்பார், இதை கழிச்சுப்பார், இதை எடுத்துப்பார் என்று சொல்லி 2 வெள்ளை ரோஜா 2 மஞ்சள் ரோஜா 20 இருப்பது எத்தனை பூக்கள் எண்ணி சொல்லு பாப்பான்னு ஒவ்வொரு விடயங்களையும் கழிக்க சொல்கிறா, கூட்ட சொல்கிறா. அந்த பாடல் வழியே நாங்கள் ஒரு கேள்வியாக கேட்டு கூட விடுகதை போல கூட அந்த குழந்தைகளுக்கு இதை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்று சொல்லி கொடுக்க முடியாது, ஒரு மாதத்துக்கு ஒரு பாடல் இந்த பாடல்களில் சொல்லி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்கள் பாட்டி என்ற ஒரு கதை, பாட்டியை பற்றி அழகான ஒரு பாடல். ஆனால் இன்றைக்கு எங்களோட பாட்டி இந்த பாடலை பார்த்துட்டு யோசிப்பீங்க, இன்றைக்கு எங்களோட பாட்டிகள் எல்லாம் டிவி சீரியலோட கேட்க எப்படி இந்த பாட்டிகளை நாங்கள் யோசித்து பார்க்குறோன்னு குழந்தைகள் யோசிக்கலாம். ஆகவே இது ஒரு புது முயற்சி. ஏற்கனவே பாரதியின் பாப்பா பாடல்களை யாரும் மிஞ்சிட முடியாது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சொல்லி எந்த குழந்தையும் வையாதே பாப்பா, யாரையும் திட்டாதே, யாரையும் புறக்கணிக்காதே என்று சொல்லி அவன் சொல்லாத பாடல்களை யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் குழந்தைகளுக்கான இலக்கியங்களின் தேவை, அதை அழகாக பத்மாமா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சில இடங்களில் இந்த காலகட்டத்துக்கான விடயங்களை பார்த்து கொண்டாடுறதுல சரி, 1-2 குட்டி குட்டி எழுத்து பிழைகள் அதில் கவனம் செலுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் குழந்தைகள் இதை எடுத்து படிக்கும் பொழுது மனதில் அப்படியே ரோபோ போல அப்படி அச்சு கொண்டுடுவார்கள். எழுத்து பிழைகள் வந்தாலோ அல்லது ரகசியம் என்ற இடத்துல ஈனாவை விட்டு போனாலோ
ஐயா சொன்னது போல ருசி என்ற இடத்துல உருசி என்று சொல்லுதாம நாங்கள் விட்டோமோ, குழந்தைகள் அச்சாக தங்களுடைய மனதில் ஏற்றி விடுவார்கள், தொடர்ந்து இந்த பிழையை செய்து கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் நூலில் கட்டாயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது எழுத்து பிழைகள். ஆனால் அதிகமாக நான் காணவில்லை, இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டும் என்பது எனக்கு வழி நடத்துகிற மனோவண்ணா அவர்கள் சொல்லுவது சுட்டி காட்டணும் என்றது ஒரு விமர்சனம் உண்டு. அந்த வகையில் அந்த ஒரு சின்ன குறையை சொல்லிக்கொண்டு இந்த களத்தில் இன்றைக்கு 2 வகையான நூல் வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்குது, பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும். நான் யோசிக்கிறேன், சிறியவர்களுக்காக தனியாக நடத்திருக்கலாமோ இன்னொரு நூல் வெளியீட்டு அறிமுக விழா. சிறுவர்களை கூட்டி வச்சு பத்மா அம்மா அவர்கள் ஒரு பாடலை சொல்லி கையை பிடிங்க குழந்தைகள், இன்றைக்கு இந்த பாட்டை படிப்போம் இருங்கோடும். இன்றைக்கு இந்த குழந்தைகள்லாம் ஆவலாம் சிறுவர் பாடல், சிறுவர் அமுதம், இல்லை சிறுவர் நூல்களை பார்க்க வந்திருக்கணும். அப்போ அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஒரு ஆடல் பாடலோடு அல்ல கதை சொல்லிகளாக மாறியிருந்தால் இனி வரும் குழந்தை இலக்கியங்களுக்கு குழந்தைகள் நிறைய பேர் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விடயம், இந்த பாடல்களை எழுதிய அம்மாவே ஜூமில் வகுப்புகள் கொடுத்து, ஏண்டா நேரடி வகுப்புக்கு வர முடியாது, கிழமையில் ஒரு நாள் இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு இந்த பாடல்களுக்கு பண்ணோட சொல்லி கொடுத்தால் இந்த குழந்தைகளின் மனதில் அருமையான இந்த பாடல்கள் எல்லாம் போய் அமரும். அவர் கூறிய அறக்கருத்துக்கள் எல்லாம் அவர்களை சென்றடையும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக அம்மாவிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.